மதியம் எங்கேருந்து தான் தூக்கம் வருமோ, அப்படி ஒரு தூக்கம் வரும். ஒரு 3, 3:30 வரைக்கும் தான். அத கடந்துட்டு அதுக்கப்புறம்லாம் வராது. ஏதாவது வேல பார்த்துட்டுருப்பேன். சம்டைம்ஸ் அதையும் தாண்டி வந்துச்சுன்னா, ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி வச்சு குடிச்சுட்டு, அடுத்த வேலைய பார்க்க ஆரம்பிச்சுருவேன். ஈவினிங் போல நானும் பாப்பாவும் கொஞ்சம் ஃப்ரூட் சாப்பிட்டு, பக்கத்துல விநாயகர் வச்சிருந்தாங்க. பாப்பாக்கும் விநாயகருக்கும் அப்படியே ஒரு பாண்டிங். கூட்டிட்டு போக சொல்லி கேட்டுட்டே இருந்தா. அவள ஒரு வழியா கூட்டிட்டு போயிட்டு, சாமிலாம் கும்பிட்டு வந்துட்டு, டின்னர் சமைக்க ஆரம்பிச்சுட்டேன். மாவு காலி ஆயிடுச்சு. சப்பாத்தியும் சாப்பிடணுன்ட்டு தோணல. டிஃப்ரெண்ட்டா ஒரு இன்ஸ்டன்ட்டா தோசை ரெசிபி ட்ரை பண்ணியிருந்தேன். நல்லா வந்திருந்தது. அதுக்கு காரம் சாரமா சட்னி இருந்தா நல்லாயிருக்குமேன்ட்டு தக்காளி கடையல் ரெடி பண்ணிட்டேன். சைட்ல அப்படியே கம்பு ரெடி பண்ணி வச்சுட்டா, அடுத்த நாள் கூழ் மாரி எடுத்துக்கலான்ட்டு அதையும் ரெடி பண்ணிட்டே இருந்தேன். எப்பவும் டைரக்ட்டா பாத்திரத்தில அப்படியே தான் பண்ணுவேன். இந்த வாட்டி குக்கர்ல விசில் விட்டு எடுக்கலான்ட்டு பார்த்தேன். லிட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்தது தண்ணி கம்மியா வச்சதே. உடனே ஓப்பன் பண்ணிட்டேன். இருந்தாலும் நெறைய கட்டி பிடிச்சிருச்சு. ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணி எனக்கு கை வலியே வந்துருச்சு. கடைசியா ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் விசில்லாம் வைக்கல. டைரக்ட்டாவே குக் பண்ணி வச்சுட்டேன்.